வருகை தந்திருக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஃபஸ்ட்டு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. தில்லுக்கு துட்டு 2 1 வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் ஆஃப் அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தால் கூட அந்த லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக தேட்டரில் ரசித்தாங்க. அதை நாங்களே அந்த தேட்டர் லைவாக பார்த்தோம். அப்போது அதுக்கப்புறமா சார் வந்துட்டு பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு கதை பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கதை எப்படி பண்ணுறோமோ இல்லையா சார், ஆனால் லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் ஃபஸ்ட் ஆஃபில் சிரித்தா மாதிரி இதில் வந்துட்டு படம் ஃபுல்லாக சிரிக்கணும், அதுக்கான ஒரு கதையாக நமக்கு அமைஞ்சாதான் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது என்னுடைய டீம், நான் வழக்கமாக சொல்கிறது, நான் இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிறேன், இவ்வளோ இந்த லெவல் ரீச் பண்ணியிருக்கேன்னா எனக்கு பேக் போனாக இருக்கிற என்னுடைய டீம் ஆனந்த், முருகன், சேது, மாரண்ணன், குணா, சுந்தர். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து, அதில் ஜான்சனும் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளீட்டாக உட்காந்து சாரோட டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்தை எப்படி பண்ணலாம், ரெண்டாவது காமெடியும் கொஞ்சம் ஸ்லாப்ஸ்டிக் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கவுண்டர் அடித்து நிறைய கலாச்சி பேசி பேர் வைக்கிறதெல்லாம் இப்போது ரொம்ப ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்லாப்ஸ்டிக் வச்சு நல்லா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒர்க் அவுட் பண்ணோம். இது அதான் இவங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த பேய் வந்து பார்த்து பயப்படுறாம தான் காமெடி வந்திருக்கு. ஒரு நார்மல் மனுஷனை பார்த்து பேய் பயப்படுற மாதிரி இல்லை. ஸோ அதுதான் இதில் ஸ்பெஷலாக இருக்கும். என்னை பார்த்து கொஞ்சம் பேய் பயப்படுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அது புதுசாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கிட்ட வந்துட்டு பேய் அப்படின்னு சொன்னால் பயப்படுவாங்க. இந்த படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் பேய் சொன்னால் எங்கே கூப்பிட்டு நான் கலாய்க்கிறேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரியா இருக்கும். அது சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஜாம்பவான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னை கூட சொல்லலாம் இல்லைங்களா. அதனால் அவங்கவுங்க லெவல் ஒன்று பண்ணுறாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நான் அது எப்படி சொல்ல முடியாதுங்களே. ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு படத்தை பற்றி பேசி ரொம்ப ஓவராக அதை பற்றி சொல்லி அதுக்கப்புறமா அந்த படம் ஓடுது ஓடலைன்ற விஷயம் வர்றதுனால முதல்ல ரொம்ப அடக்கமாக பேசிடுவோம். படம் ஓடட்டும் அப்புறமா நல்லா பேசுவோம் அப்படின்ற ஒரு தன்னடக்கமும் ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா நம்மளாம் வந்து படம் அப்படி வந்தோன்னே ரொம்ப பயங்கரமாலாம் பேசி எல்லாம் சொல்லிட்டு அது தப்பாக இருக்குது. இனி நம்ம வேலை செஞ்சிட்டோம், மக்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட்டு சொல்லணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அடக்கமாயிட்டேன். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா முதல்ல? இல்லை, நான் எனக்கு தெரியல, நான் பேசிட்டு சொல்கிறேன் வந்துட்டேன். ஏன்னா நிறைய தடவை நிறைய பேர் இதையே என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆரியாவை கல்யாணமாமே ஆரியாவை கல்யாணமான்னு. அதுக்கான காலகட்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பண்ணதுக்கப்புறம் தானே தெரியும். உங்களுக்கு ஆகிடுச்சுல்ல, அதான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. இல்லை, வருஷத்துக்கு அப்படின்னு கிடையாது, பண்ணிடுறோம். கொஞ்சம் ரிலீஸ் லேட் ஆகுது, அவ்வளோதான். இந்த படம் வந்துட்டு இப்போவே 2-3 படம் முடிச்சாச்சு. அது எல்லாமே 1 by 1 ரிலீஸ் ஆகணும். அதான் ரிலீஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி படங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நான் ஒரு படம் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன டாம் க்ரூஸாக? நம்ம வருஷத்துக்கு ஒரு படம் தான். மிஷன் இம்பாசிபிள் பண்ணிவிட்டு அதை பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு ரசிங்கன்றது பண்ணுறது லொலுசபா படம் தான் பண்ணுறேன். நான் டைரக்டர் என்னவா? இல்லை, கதை யாருக்கு அமையுதோ ஃபஸ்ட்டு. பட் என் மைண்டில் ஆரியா இருக்கான். ஸோ அதனால் பண்ணால் ஆரியா அது மாதிரி. டைரக்டர் என்னவா சார்? இன்னும் அதை டிசைட் பண்ணல சார். பட் நல்ல படம் பண்ணணும், அது எந்த ஜானராக இருந்தாலும் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்றதுல இதுவாக இருக்கேன். வரணும், நானும் அந்த மன்னவனை தான் தேடிட்டு இருக்கேன். அதான் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் கையில் இருக்குது. நம்ம நடித்து கொடுத்துட்டோம், எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ப்ரொடியூசர்ஸ் கையில் தான் இருக்குது. வரும் கண்டிப்பாக, இந்த இயர் வந்துடும் நினைக்கிறேன். எல்லாமே 1 by 1 படம் வந்துட்டு எங்களுடைய முயற்சியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துக்கு. அப்புறமா இந்த படம் இப்போ நான் திருப்பியும் வந்து என்னுடைய ட்ராவலிங் போயிட்டுருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற என்னுடைய டீம் மற்றும் நண்பர்கள், என்னுடைய குடும்பம், முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய ரசிகர்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் அந்த லாஸ்ட் படம் சரியாக போகாமல் ஒரு சின்ன என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன தடுமாற்றம்லாம் இருக்கும்பொழுது எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணது என்னுடைய ரசிகர்கள் தான். ஸோ நான் ஹீரோவாக என்னை ஆக்குனதே அவங்க தான். அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் காமெடினா போயிட்டுருக்கும்போது, ஆனால் நீங்கள் ஹீரோவாக பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன விஷயம் தோணுச்சுன்னா, நம்ம காமெடினா பண்ணால் நிறைய காசு வரும், பணம் வரும்,
குடும்பம் நிறைய பேர் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பட் என்னுடைய ரசிகர்களில் ஒரு கொஞ்சம் எல்லாருமே அவங்க ஆசைப்பட்டு என்னன்னா, அண்ணா நான் உங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறேண்ணா, உங்களை பார்த்தா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதுண்ணா அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா ஒரு டிவியில் இருந்தோம், அப்புறமா ஒரு காமெடினா வந்தோம், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து ப்ரொடியூசர் ஆனேன், அதுக்கப்புறமா ஹீரோவானேன். இது மாதிரி வாழ்க்கையில் நம்ம இப்படி இருந்து இப்படியே தான் இருக்கணும் கிடையாது, இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம் இப்படி ஆகலாம். பட் நம்மளோட முயற்சி, நம்மளுடைய திறமையை நம்ம டெவலப் பண்ணிட்டு போகிறது, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நான் லைஃப்பில் அப்படின்னாங்க. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் ரசிகர்கள் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் கொஞ்சம் பேர் இருந்தால் கூட அவங்க வரைக்கும் அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக லைஃப்பில் வந்து நான் இப்படி வேலை செஞ்சிருந்தேன்னா, டக்குன்னு அங்கேருந்து இப்போ மாறன் அப்படி ஆகிட்டேன்னா, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு அவங்க லைஃபோட டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் கடவுள் அருளால் நம்ம ஒரு நல்லா காமெடினாக இருந்தோம், சம்பாரிச்சு எல்லாம் பண்ணோம், ஒரு இன்ஸ்பிரேஷனாக அடுத்தவங்க நம்மளை பார்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ இந்த ஹீரோன்ற ஒரு ட்ராக் கூட. மற்றபடி இந்த ஹீரோயினை கட்டி பிடிச்சி நடிக்கணும், இல்லை ஹீரோயின் கூட இருக்கணும், இல்லை ஒரு பந்தாவா ஹீரோன்னு இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.